சீரியல் நடிகை நந்தினி கடைசியா யார்கிட்ட ஃபோன் கால் பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கௌரி சீரியல் ஹீரோயினான நந்தினி அவர்கள் சமீபத்தில உயிரிழந்தது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவங்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஷூட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரூமுக்கு போயிருக்காங்க. பட் அடுத்த நாள் காலையில அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் அவங்களே விபரீத முடிவு எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருந்துச்சு. இருந்தாலும் அப்படிலாம் விட முடியாது இல்லையா? காவல்துறை அவங்களோட ஃபோனை செக் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. கடைசியா அவங்களுக்கு ஏதாவது ஃபோன் கால் வந்திருக்கா? இவங்க யார்ட்டயும் பேசியிருக்காங்களா? த்ரெட்டனிங் கால்ஸ் ஏதாவது வந்துச்சா? மெசேஜஸ் ஏதாவது இருக்கா? இல்ல யாரும் இவங்கள மிரட்டுனாங்களா? அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட தொனியில போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அதன் அடிப்படையில முதல்ல நந்தினி அவர்களோட ஃபோன கைப்பற்றி அதில இருக்கக்கூடிய விஷயங்கள செக் பண்ணி பார்த்திருந்திருக்காங்க. அண்ட் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நந்தினி அவர்கள் கடைசி 20 நாட்களாக அவங்களோட அம்மா கிட்ட பேசவே கிடையாதாமா. அண்ட் அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் மிகப்பெரிய அளவுல பேசாம இருந்திருக்காங்க. ஷூட்டிங் போறது, ஷூட்டிங் கால்ஸ் அட்டெண்ட் பண்றது, அண்ட் வீட்டுக்கு வர்றது, அதாவது அந்த ரூமுக்கு வர்றது இதையே மட்டும் வாடிக்கையா வச்சிருந்திருக்காங்க. அண்ட் அன்னைய ஒரு தேதிக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்க அதே ஒரு விஷயத்த தான் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங்ல வந்த கால்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்திருக்காங்க. எப்பவும் போல அடுத்த நாள் காலைல ஷூட்டிங் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில விபரீத முடிவு அவங்க எடுத்திருந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஷாக் தான். அவங்களோட ஃபோன் கால்லயுமே அதுக்கப்புறம் எந்த ஒரு காலும் வரல. கடைசி 20 நாட்களாகவுமே அவங்க அம்மாகிட்ட அவங்க பேசாம தான் இருந்திருக்காங்க. அண்ட் இதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்த உண்டாக்கியிருக்கும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாலோ, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாலோ, கண்டிப்பா இந்த ஒரு மீளா துயரத்திலிருந்து அவங்க மீண்டு வந்திருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். அவங்க கடைசியா யார்கிட்டயுமே பேசல அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இதன் மூலியமா அவங்களாவே தான் இந்த ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் நடிகரா களமிறங்க போறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இசைத்துறையில 38 ஆண்டு காலத்துக்கும் மேலாக கொலைச்சிட்டு இருக்கவர் தான் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள். இவரு சமீபத்தில மூன் வாக் அப்படிங்கிற படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. பிரபுதேவா அவர்கள் தான் அந்த ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. அண்ட் அந்த படத்துல கிட்டத்தட்ட 5 பாடல்கள் இருக்கு. 5 பாடல்களையுமே ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் தான் பாடியிருக்காரு. அதுவே மிகப்பெரிய ஒரு ஷாக்கா எல்லாருக்கும் இருந்துச்சு. அத தொடர்ந்து இப்ப அந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர அவரு ப்ளே பண்ண போறாராமா. குறிப்பா டைரக்டர் கதாபாத்திரம் ஒண்ணு இருக்கதாகவும், அத இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த படம் அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு? அதாவது ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைச்சு ஒரு பாட்டு பாடுவார், இல்ல 2 பாட்டு பாடுவாரு. கிட்டத்தட்ட 5 பாடல்களையும் அவரே பாடியிருக்காரு. அத தொடர்ந்து இவ்வளோ நாளா யார் யாரோ ட்ரை பண்ணியும் பண்ணாத அவரு, சடனா அந்த படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் பண்றாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா மூன் வாக் படம் ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஏ.ஆர். ரஹ்மான் சார் இவ்வளோ விஷயங்கள் பண்றாரு அப்படின்னா, அதுல உள்ள ஏதோ சரக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடக்க போகுது? எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிறத.